வணக்கம். கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக 2011 முதல் 19 வரை அண்ணாமலை பணியாற்றினார். ஓய்வு பெற்று பாஜகவில் 2021 பொறுப்பேற்று கடந்த ஏப்ரல் 11 வரை தலைவராக இருந்தார். அண்ணாமலை தன் அதிரடி பேச்சு நடவடிக்கையால் பாஜகவை பிரதான எதிர்க்கட்சியாக மாற்றினார். அண்ணாமலை தலைவர் ஆவதற்கு முன் மென்மையான போக்கை கொண்டிருந்த பாஜக அவருடைய வருகைக்கு பின்னர் வேகம் எடுத்தது. டிஎம்கே ஃபைல்ஸ் மூலம் திமுகவின் தவறுகளையும் அக்கட்சி அமைச்சர்கள் சேர்த்த சொத்து மற்றும் ஊழலையும் வெளியிட்டார். அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் மக்களை மிகவும் கவர்ந்தது. நிறைய இளைஞர்கள் பாஜகவில் சேர்ந்தனர். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்ற நிலை மாறி அண்ணாமலையின் கடுமையான உழைப்பால் பாஜக அந்த இடத்தை பிடித்தது. கடும் வெயில் மழை பொருட்படுத்தாமல் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் பாஜகவை தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் கொண்டு சென்றார். ஆனால் பாஜக தலைமை அவரை மாற்றி நயினார் நாகேந்திரனை தலைவராக்கியது. இப்பொழுது பெயரளவிற்கு விளங்கும் கட்சியாக பாஜக உள்ளது. அண்ணாமலை தலைவராக இல்லாத பாஜக கூட்டணி சரிவை உண்டாக்கும். இதை பாஜக தலைமை உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.